என்னங்க? அனிமல் கிங்டம் முடிச்சிட்டோமா? அனிமல் கிங்டம் பெண்டிங் இருக்கா? இல்ல சார் முடிச்சிட்டோம் சார். அனிமல் கிங்டம் முடிச்சாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெசன் வந்து மார்ஃபாலஜி நடத்திட்டேனா? மார்ஃபாலஜி நடத்தல? No sir. Okay. So today we will start morphology. No sir. Okay. Today we will start morphology. Okay. Students, is it visible? No sir. No sir. Oh, okay, right. Now? Yes, Yes, sir. sir. Yes sir. Yes sir. Okay. Good. Okay, இப்போ தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? Yes sir. It is visible. But Now yes, it is visible, right? yes sir. Whether you are going to take chapter 6 sir? No. Yeah. Now we will start anatomy, and then we will later time we will see the, Okay sir. anatomy is very important because I'm planning to start plant physio. So plant physio is very important. I mean, this unit consists very important lessons. For understanding plant physiology, we need to know what are all the basic tissues, எந்த மாதிரியான டிஷ்யூஸ் இருக்கு, அந்த டிஷ்யூஸ்னுடைய டைப்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்ற இந்த லெசனில் வந்து பேசிக் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்ஸ்னுடைய டிஷ்யூவில் என்னென்ன இருக்குது அனாட்டமியை பார்க்க போகிறோம். ஓகே, எவ்ரி டிஷ்யூ அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்குது,
Sorry, students. Am I audible? Sorry Yes, for sir. that. Okay, now let me start the lesson. Okay, so anatomy of flowering plants, right? Okay, so in this lesson, we are going to discuss about the tissues, tissue systems, and anatomy of dicotyledon and monocotyledon plants. And finally, we will conclude this lesson with secondary growth. So in the topics, எல்லா டாபிக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த டிஷ்யூஸ் அப்படின்ற டாபிக்ல வாட் ஆர் ஆல் தி பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் டிஷ்யூ ஆர்கனைஸ்டு டிஷ்யூ சிஸ்டம் and what are the functions of tissue systems, and then dicotyledon monocotyledon plants nuடைய ப்ராப்பரா அதுல இருக்கக்கூடிய anatomy, okay, leaf, stem, root nuடைய anatomical features ன்றதை நம்ம பார்ப்போம். So every part is very important. ஏன்னா every partல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸ்ல வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி கேட்டதெல்லாம் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லெசனுக்கான ஒரு ஸ்மார்ட்டான லெசன் ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இந்த லெசன்ல நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இன் மை அசம்ஷன், நான் வந்து இந்த லெசனை வந்து அசம் பண்றது எப்படின்னா, இதுல நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் நம்ம இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் த டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம அனிமல் டிஷ்யூ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் லெசன்ல நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிளான்ஸ்ல வந்து தே ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ. அண்ட் ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லும் போது இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் காமன் ஆரிஜின் and usually performing a common function. So origination wise பார்க்கும்போது காமனான origin and common origin and performing common function. Okay, இது நம்ம tissue அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு தெரியும் plants are made up of different kind of tissues, and இதுல நம்ம பொதுவா நம்ம பார்க்கும்போது they are tissues are classified into two major groups னு சொல்லலாம். One is meristematic tissue, another one is permanent tissue. இந்த meristematic and permanent அப்படின்றது இது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, being formed or capable of dividing or not. ஸோ இங்க நம்ம வந்து பிளான்ட் டிஷ்யூஸை வந்து மெரிஸ்டம் அண்ட் பெர்மனன்ட்னு பிரிச்சிருக்கோம். அதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேப்பபிள் ஆஃப் டிவிஷன், அதாவது செல் டிவிஷனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். மேபி இப்போ ஏன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இனிஷியலி தே ஆர் continuously dividing cells. After some time when they are matured and they stop division and they become a permanent tissue to do a specific function. அப்போ அந்த இடத்துல அந்த பெர்மனன்ட் செல்ஸ் வந்து நோ மோர் டிவிஷன் கேப்பபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எப்போ ஒரு மெரிஸ்டம் பெர்மனண்டா மாறுதோ அதுக்கப்புறம் அது டிவைட் ஆகாது. ஏன் சார் பெர்மனண்டா மாறுது அப்படின்னா, அதுக்கு வந்து சில ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அசைன் ஆயிருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் when they become permanent and அதுக்கப்புறம் அது டிவைட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல மெரிஸ்டமேட்டிக் பெர்மனன்ட் டிஷ்யூ கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம டிவிஷன் அப்படின்றத ஒரு பாயிண்ட் ஆயிடும். ஓகே, நவ் லெட் வி டாக் அபவுட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. இப்போ மெரிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த டிஷ்யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் வேர் எவர் தி ரீஜன் ரிக்வயர்ட் ஹைலி ரிக்வயர்ட் செல் டிவிஷன். ஸோ அந்த ஒரு ரீஜன்ல கண்டிப்பா மெரிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் பிளான்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெரிஸ்டம்ஸ். பொதுவா நம்ம வந்து மெரிஸ்டம் வந்து லொகேஷனை பேஸ் பண்ணி, எந்த இடத்துல அது இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம 3 டைப் ஆஃப் மெரிஸ்டம் நம்ம சொல்லலாம். ஒன் இஸ் எபிக்கல் மெரிஸ்டம், அண்ட் செகண்ட் ஒன் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம், அண்ட் தேர்ட் ஒன் வந்து லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு 3 விதமான மெரிஸ்டம் நம்ம பிரிப்போம். திஸ் கிளாசிபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி லொகேஷன், எந்த இடத்துல அந்த டிஷ்யூ இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின். ஓகே, அது எந்த ஆரிஜினேஷன், அதாவது எப்போ ஃபார்ம் ஆகுது, ஒரு பிளான்ட்னுடைய குரோத்ல அது எந்த டைம்ல ஃபார்ம் ஆகுதுன்றதை பொறுத்து 2 டைப் ஆஃப் மெரிஸ்டம் இருக்கு. ஒன் இஸ் பிரைமரி மெரிஸ்டம், another ஒன் இஸ் செகண்டரி மெரிஸ்டம். இப்போ பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there are 2 டைப் ஆஃப் growth, 2 வகையான growth இருக்கு. ஒன் வந்து பிரைமரி growth, then it is followed by secondary growth. இப்போ பிரைமரி growth அச்சீவ் பண்றதுக்கு சில மெரிஸ்டம் வேணும். அதே மாதிரி செகண்டரி growth அச்சீவ் பண்றதுக்கும் சில மெரிஸ்டம் வேணும்.
இப்போ பிரைமரி growth வந்து which is I mean the responsible வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி growth அச்சீவ் பண்றதுக்கு பிளான்ஸ்க்கு வந்து ரெண்டு மெரிஸ்டம் தேவை. ஒன் இஸ் எபிக்கல், another one is intercalary. ஓகே, ஸோ ரெண்டு மெரிஸ்டமுமே they are responsible for achieving primary growth. அதே நேரத்துல செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது செகண்டரி growthல தேவைப்படும். So when plants achieve their primary growth, not all the plants they have a secondary growth, especially dicotyledon plants, gymnosperms la pathina they have a secondary growth, but it doesn't mean all the flowering plants have a secondary growth. Okay, ஒரு சில அதுவும் dicotyledon plants gymnosperms சில மட்டும் தான் வந்து இங்க செகண்டரி growth வந்து நடக்கும். அந்த செகண்டரி growth அச்சீவ் பண்றதுக்கு சில மெரிஸ்டம்ஸ் தேவை. அந்த மெரிஸ்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ எபிக்கல் மெரிஸ்டமா ரெண்டா பிரிப்போம், ரூட் எபிக்கல் அண்ட் ஷூட் எபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்ஸ் they occupy the tip of the root. Okay, tip of the root, while the shoot meristems occupies a distant most region of the stem axis. Okay, and அதே மாதிரி during formation of leaves and elongation of stem, note down the sentence. Okay, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, during the formation of leaves and elongation of stem, some cells left behind from the shoot apical. The shoot apical இருக்கக்கூடிய சில மெரிஸ்டம்ஸ் வந்து they are left and they constitute axillary bud. அப்ப axillary bud அப்படின்றது எதனுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்ஸ்னுடைய ஒரு ரிசல்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம், axillary bud அப்படின்றது. இந்த bud வந்து they are present in the axil of leaves and are capable of forming a branch or flower. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த axillary budல இருந்து தான் ஒரு பிரான்ச்சோ ஒரு ஃப்ளவரோ வந்து ஆரிஜினேட் ஆகும். Axillary buds are these structures which arise to apical meristums and they are capable of forming a branch or a flower. Okay, so இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகலாம். So you should know how axillary buds are formed and what are all these structures gives rise from axillary bud அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Okay, now another one is நம்ம பார்க்க போறது meristem which occurs between the mature tissues. So சில மெச்சூர் டிஷ்யூஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஷ்யூ நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். This is second type of meristems, intercalary, and they occur in grasses and regenerate spars removed by the grazing herbivores. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புற்கள் வந்து கிராசஸ் வந்து கண்டினியூஸா கிரேசிங் அனிமல்ஸ் மேயமே அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், because they have a intercalary meristem. Okay, so herbivores தொடர்ந்து வந்து இந்த grasses கன்சியூம் பண்ணிட்டே இருந்தாலும் தொடர்ந்து அந்த கிராசஸ் வளர்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு மெரிஸ்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா intercalary meristem. Okay, now both apical and intercalary meristems are primary meristem. I already explained. Okay, primary meristem அப்படின்றது these two are responsible for vertical growth, height, achieving height, vertical growth நடக்கிறதுக்கு இந்த ரெண்டு மெரிஸ்டமே ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா எலாங்கேட்டடா அப்படியே வெர்டிகலா போறதுக்கு வந்து எபிக்கல் மெரிஸ்டம், பிரான்ச்சஸ் கொடுக்கிறது அப்படின்றது வந்து intercalary meristems and axillary buds. Okay, now here we completed basic content. Okay, ரொம்ப பேசிக்கான விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். Now meristems that occur in the mature region of roots and shoots of many plants, particularly those that produce woody axis and appear later than primary meristem, is called a secondary or lateral meristem. நான் சொன்ன மாதிரி ஒரு லேட்டரல் ரீஜன்ல லேட்டரல் பார்ட்ல, ஏன்னா ஒரு பிளான்ட் வந்து வெர்டிக்கல் growth மட்டுமே பார்த்தது இல்லையா, அது தொடர்ந்து இப்படியே போயிட்டே இருந்தா பிரான்சஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் அது அப்படியே வெர்டிகலா growth போயிட்டே இருந்தா மட்டும் பார்த்தாது இல்லையா, it should increase its girth size. Okay, இதனுடைய girth size வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த girth size பக்கவாட்டுல அந்த வளர்ச்சி அடையணும், அந்த girth size இன்க்ரீஸ் ஆகணும்னா definitely they need a secondary meristems, and these meristems are called lateral meristems. Okay, the lateral meristems உடைய characteristics என்னன்னு பார்க்கலாம். The lateral meristem அப்படின்றது they are cylindrical meristem. Note down the word cylindrical. நம்ம intercalary meristem பத்தி பார்க்கும்போதோ epical meristem பத்தி பார்க்கும்போதோ we didn't see this word. Okay, cylindrical meristem நம்ம பார்க்கல. அப்போ which type of meristems are cylindrical meristems அப்படின்னு சொல்லும்போது lateral meristem, இது வந்து ஸ்டேட்மெண்டா வரும்போது நான் சொல்றேன், இதெல்லாமே வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, பட் ஸ்டேட்மெண்டா வரும்போது இது எப்படி கொஸ்டினா மாறும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம், இந்த லேட்ரல் மெரிஸ்டம் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், வெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம். இப்போ வெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம் நம்ம இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம்னு சொல்லலாம். ஓகே, இன்ட்ராஃபெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்று
இன்ட்ராஃபெசிகுலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம் தான் நான் வந்து இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம்னு சொல்றோம். அண்ட் தீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் தி செகண்டரி டிஷ்யூ. ஓகே, இது வந்து செகண்டரி டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இப்போ வரையும் நம்ம பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் வைஸும் வந்து நம்ம பார்த்து ஐ மீன் ஆரிஜினேஷன் வைஸும் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் எங்க இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம மெரிஸ்டமை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் அப்படின்னா எபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல், அண்ட் பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி அண்ட் செகண்டரி. செகண்டரியில எங்க எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஓகே, ஃபெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம், இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், அண்ட் தென் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், கார் கேம்பியம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே எங்க கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே லேட்ரல் மெரிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் கேட்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ லேட்ரல் மெரிஸ்டம் கூட கேட்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான பேசிக் கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது. ஓகே, அண்ட் இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அது திடீர்னு தன்னுடைய டிவிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து அது பெர்மனெண்டா மாறிடும். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா, following divisions of cells in both primary as well as secondary meristems, the newly formed cells become structurally and functionally specialized and lose the ability to divide. Such cells are termed permanent or mature cells and constitute the permanent tissue. During the formation of primary plant body, the specific regions of the apical meristems produce dermal tissue, ground tissue, and vascular tissue. Okay. ஸோ இந்த இடத்துல வந்து எபிக்கல் மெரிஸ்டம்ஸ் வந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி, ஸ்பெசிபிக் ரீஜன்ஸ் ஆஃப் எபிக்கல் மெரிஸ்டம்ஸ். எபிக்கல் மெரிஸ்டம்ஸ்ல இருந்து டெர்மல் எதெல்லாம் வந்து எபிக்கல் மெரிஸ்டம்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகலாம்னு கேட்கலாம். ஸோ டெர்மல் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூ, அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து ஆல் தி அபவ்ன்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே கொடுக்கலாம். இதை அப்படியே கட் காப்பி பண்ணி டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி பிளான்ட் பாடி ஸ்பெசிபிக் ரீஜன்ஸ் ஆஃப் எபிக்கல் மெரிஸ்டம் ப்ரொடியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல டெர்மல் டிஷ்யூ, ஆப்ஷன் 2ல கிரவுண்ட் டிஷ்யூ, ஆப்ஷன் 3ல வாஸ்குலர் டிஷ்யூ, அண்ட் லாஸ்டா ஆல் தி அபவ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் பெர்மனன்ட் அண்ட் மெச்சூர் செல்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுவரையும் பார்த்த the basic informations நீங்க பார்க்கணும். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ரூட் அண்ட் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் சென்ட்ரல் சிலிண்டர் அண்ட் கார்டெக்ஸ், புரோட்டோடம், இனிஷியல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் சிலிண்டர் அண்ட் கார்டெக்ஸ், இனிஷியல்ஸ் ஆஃப் ரூட் கேப் அண்ட் ரூட் கேப். இது வந்து ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் பிரிமோடியம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஆக்சிலரி பட். இதெல்லாமே வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்ல பார்க்கலாம். ஓகே, ரைட். அண்ட் இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பேசிக்கா வந்து மெரிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி டிஷ்யூஸை எந்த பேசிஸ்ல டிவைட் பண்ணியிருக்காங்க, எபிக்கல் மெரிஸ்டம்ஸ்னா என்ன, அதே மாதிரி இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ்னா என்ன, ஓகே, லேட்ரல் மெரிஸ்டம்ஸ்னா என்ன, லேட்ரல் மெரிஸ்டம்ஸ்னுடைய டிவிஷன் என்ன, அது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ரைட். இது ரெலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் இன்டர்கேலரி மெரிஸ்டம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எதுங்க கேட்டீங்க? இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் எப்படி எடுத்துக்கோங்க.
சி இப்போ வந்து ஒரு பிளான்ட்னுடைய growth எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஓகே ரீஜன்ல பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து பிரான்ச்சஸை கொடுக்கக்கூடிய அந்த டிஷ்யூவுக்கு நம்ம இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ்னு சொல்றோம். ஓகே, அது கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கிளியரா. மெரிஸ்டம் விச் அக்கர்ஸ் பிட்வீன் தி மெச்சூர் டிஷ்யூ. ஓகே, தே ஆர் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ இங்கேயும் ஆல்ரெடி மெச்சூர் டிஷ்யூஸ் தான் இருக்கு. ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ போத் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் ஆர் பிரைமரி மெரிஸ்டம்ஸ் because they appear yearly in their life. Okay, sir. Lateral meristem பத்தி திருப்பி சொல்லுங்க. என்னங்க புரியல, வேற ஏதாவது டவுட் இருக்கா? Lateral meristem. Sir? ஹலோ, கேக்குதா? லேட்டரல் மெரிஸ்டம்ஸ் அப்படின்றது those meristms appeared in secondary growth. செகண்டரி growth நடக்கும்போது பிளான்ட்ஸ்க்கு தேவையான growth-ஐ கொடுக்கறதுக்கு இந்த மெரிஸ்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது நம்ம லேட்டரல் மெரிஸ்டம்ஸ் சொல்றோம். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கிறது நம்ம இங்க பார்க்கலாம். Okay, sir. So, Yes, fascicular vascular cambium இருந்துச்சு. இந்த ஒரு நிமிஷம் தான். Vesicular vascular cambium, like this. ஸோ பிளான்ஸ்ல செகண்டரி growth நடக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்தரா வந்து ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அனாட்டமி பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டதால நீங்க கொஞ்சம் பிளான்ட்ஸ்னுடைய ரூட்ஸ்னுடைய அனாட்டமி, ஸ்டெம்னுடைய அனாட்டமி நமக்கு தெரியணும். எஸ்பெஷலி இதுதான் ஸ்டெம்னுடைய அனாட்டமி. இது வந்து டைகாட்லிடன் ஸ்டெம்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுதான் டைகாட்லிடன் ஸ்டெம்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ரவுண்டா இருக்கு இல்லையா ஸ்டெம்மு, அதை நீங்க வந்து ஹாரிசான்டலா வந்து இப்போ வந்து டிரான்ஸ்வர்ஸா நீங்க செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். இதுல நீங்க அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் வந்து எபிடெர்மிஸ், இந்த ரீஜன் தான் அவங்க எபிடெர்மிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள போக 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 பித் இருக்கும். இந்த மாதிரி சென்ட்ரல் பொசிஷன்ல பித் இருக்கு. இப்படி போகும்போது டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் இருக்கிறது நீங்க பார்க்கலாம், லைனப்பா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளோயமுக்கும் அதே மாதிரி இது சைலம். ஓகே, இது ப்ளோயம், இந்த ரீஜன் நம்ம ப்ளோயம். ஓகே, திஸ் இஸ் சைலம். இந்த ப்ளோயமுக்கும் சைலமுக்கும் இடையில ஒரு சின்ன டிஷ்யூ இருக்கும், இதுக்கு பேரு கேம்பியம். ஓகே, இது ரெண்டுக்கும் இடையில டிஷ்யூ இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கேம்பியம். இப்போ இந்த கேம்பியம் அப்படின்றது என்னன்னா மெரிஸ்டம்ஸ்னுடைய ஒரு கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் பிளான்ட்ஸ்ல வந்து பிரைமரி growth அப்பவே வந்து கேம்பியம் இருக்கும்னு நம்ம படிச்சோம். அந்த கேம்பியம் வந்து இப்போ ஃபர்தரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ப்ராசஸ்ல செகண்டரி growthல இருக்கும். செகண்டரி growth நடக்கும்போது இந்த கேம்பியம் வந்து இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ டிஷ்யூ. அதாவது இந்த பக்கம் ஃப்ளோயமையும் இந்த பக்கம் சைலமையும் புதுசா கிரியேட் பண்ணும். ஏன்னா girth சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பக்கவாட்டு வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. அதனால இந்த இடத்துல கேம்பியம் வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கேம்பியம் which is present between phloem and xylem. ஓகே, ஸோ அந்த சைலமும் ப்ளோயம் கிடையாதுல, இது gives rise to new. இது வந்து நம்ம செகண்டரி growthல இருக்கு. இப்போ வந்து ஒரு கேம்பியம் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு இல்லையா, சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு இப்போ வந்து இதுதான் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னும் போது இந்த இடத்துல திஸ் இஸ் ப்ளோயம் அண்ட் திஸ் இஸ் சைலம். ஓகே, இந்த சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிஷ்யூக்கு கேம்பியம். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான வாஸ்குலர் கேம்பியம் நம்ம வெசிகுலார் கேம்பியம் ஆர் இன்ட்ரா வெசிகுலார் கேம்பியம்னு சொல்லுவோம். Okay, sir.
ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார் சொல்லுங்க. ரூட்டுக்கும் ஷூட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சார்? இது ஷூட்னா ஸ்டெம் போர்ஷனுங்க, ரூட்னா நார்மல். இப்போ ஒரு சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ரெண்டு, இப்போ வந்து டைகாட்லேடன் பிளான்ட்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த சீட்ல இருந்து இது வந்து ப்ளூமியூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ப்ளூமியூல். ஸோ இந்த ப்ளூமியூல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஷூட் வந்து டெவலப் ஆகும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு பேரு ரேடிக்கல். ஓகே, இந்த ரேடிக்கல்ல இருந்து தான் ஷூட் வந்து டெவலப் ஆகும். ஓகே, கிளியர்? ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? Sir, radical வந்து shoot டெவலப் பண்ணுமா இல்ல root டெவலப் பண்ணுமா சார்? என்னமா ரேடிக்கல் Radical இருந்து, சாரி இது வந்து ரூட்டுங்க, சாரி ரேடிக்கல் இருந்து ரூட். ஓகே, சார் புரோட்டோசைலம்க்கு மெட்டாசைலம்க்கு என்ன சார் வித்தியாசம்? அடுத்து பாக்குறோங்க. அது நான் அடுத்து வந்து சொல்றேன். நான் அது அந்த கண்டென்ட் நடத்தும்போது சைலம் பத்தி நடத்தும்போது உங்களுக்கு புரோட்டோசைலம் மெட்டாசைலம் பத்தி சொல்றேன். அப்ப உங்களுக்கு புரியும் அது. ஓகே சார். உங்களுக்கு சைலம்னா என்னன்னு தெரியணும், சைலம்னுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, இப்போ நம்ம அதுதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூவை பார்க்க போறோம். பெர்மனன்ட் டிஷ்யூனுடைய கிளாசிஃபிகேஷன் இப்போ அடுத்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்றது தே டு நாட் ஜென்ரலி டிவைட் ஃபர்தர் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. இனிஷியலா தே வில் டிவைட், அதுக்கப்புறம் அது டிவிஷன் நடந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து தே பிகம் ஃபங்க்ஷனல் டிஷ்யூ. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய போது அது பெர்மனன்ட். ஆமா, இந்த ப்ராசஸ் பேரு டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. நம்ம லேட்டர் இதுல நம்ம பார்க்கலாம். So permanent tissues having all cells similar in structure and functions. நான் வச்சுக்கோங்க, permanent tissue இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே structurally functionally similar-ஆ இருக்கும். ஓகே, அப்படி சிமிலரா இருந்தா அந்த permanent tissue-வை நம்ம simple tissues அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்ம பெர்மனெண்ட்டை ரெண்டா டைப்பா பிரிக்கிறோம். ஒன் வந்து சிம்பிள் பெர்மனெண்ட், another one வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். இதை ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலரா இருக்கும்போது அது சிம்பிள் டிஷ்யூனும், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்றது டிஃப்ரெண்ட் இதுவா இருக்கிறது நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. சிம்பிள் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். ஓகே, ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். த வேரியஸ் சிம்பிள் டிஷ்யூஸ் இன் பிளான்ட்ஸ். எதெல்லாம் சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன்கைமா,
collenchyma and sclerenchyma. So these are all the different type of simple tissue. Okay, in the simple tissues characteristic features என்ன, சில கேரக்டர்ஸ் நம்ம இந்த டிஷ்யூவை பத்தி படிக்கும்போது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டிஷ்யூ எப்படி கொஸ்டினா கேட்பாங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா இந்த 3 டைப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கும்போது எங்கெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எங்கெல்லாம் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் சிமிலரா இருக்கு, ஸ்ட்ரக்சரல் சிமிலரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். So parenchyma forms the major components within the organs. Okay, parenchyma forms the major component within organs. The cells of the parenchyma are generally isodiametric. Note down the word isodiametric. ஒரே மாதிரியான, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, isodiametric. ஓகே, ஸோ இங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது which of the following simple tissue generally isodiametric அப்படின்னு கேட்கும்போது parenchyma, ரைட்? அண்ட் இதுக்கப்புறம் இதனுடைய ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது ஸ்பெரிக்கல், ஓவல், ரவுண்ட், பாலிகோனல் ஆர் எலாங்கேட்டட் இன் ஷேப். ஸோ ஷேப் வைஸ் இருக்கிறது எந்த மாதிரின்னு கேட்கும்போது என்ன எழுதணும்? ஸ்பெரிக்கல், ஓவல், ரவுண்ட், பாலிகோனல் ஆர் எலாங்கேட்டட் இன் ஷேப்னு சொல்லணும். ஓகே, their walls are thin and made up of cellulose. இது third point. First point என்ன? They are generally isodiametric. Second point shape னு சொல்லும்போது spherical, oval, round, polygonal or elongated. And third அதனுடைய cell wall. ஏன்னா each and every plant cells are made up of cell depository substance. அந்த செல் வால்னுடைய depository substance என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல cellulose இருக்கு. They may either be closely packed or have small intercellular spaces. Okay, இது ரொம்ப முக்கியம். They may either closely packed or intercellular spaces. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரி, இப்போ இது ஒரு செல் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வரையும் போது அந்த இடத்துல சின்னதா ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் இதுவா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பேஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் intercellular spaces. அப்போ parenchyma, இந்த சிம்பிள் டிஷ்யூவான parenchymaல intercellular spaces இருக்கா அப்படின்னா எஸ், in parenchyma there is a intercellular space. And parenchyma functions என்ன, wherever it is located, okay, it may do 3 functions. அதுல ஒன்னு photosynthesis இருக்கலாம், storage function இருக்கலாம், the parenchyma which can store some food material, and some parenchyma involving in secretion too. So இங்க questions எப்படி கேட்பாங்கன்னா, what are all the primary functions carried out by a simple tissue parenchyma அப்படின்னு கேட்கும்போது photosynthesis, storage and secretion அப்படின்னு questions கேட்கலாம். So இந்த இடத்துல we completed parenchyma. என்னென்ன பாயிண்ட் பார்த்திருக்கோம்? They are generally isodiametric. They have different shapes, spherical, oval, round, polygonal, and அதனுடைய செல் வால்ல cellulose இருக்கும், and they are closely packed or have small intercellular space. Okay, so அதனுடைய parenchyma performs various functions like photosynthesis, storage and secretion. Okay, now let me talk about collenchyma. Occurs in layers below the epidermis in most of the dicotyledon plants. இப்போ collenchyma பத்தி பார்க்கும்போது dicotyledon plants உடைய ஓகே எபிடெர்மிஸ் லேயருக்கு கீழே இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு பிளான்ட் உடைய dicotyledon stem பத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ். ஸோ இந்த எபிடெர்மிஸ் லேயருக்கு கீழே ஒரு சில செல் லேயர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸ் பாத்தீங்கன்னா they are made up of collenchyma. இந்த மாதிரியான collenchyma நம்ம ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய collenchymaவால ஆன செல்ஸ் டிஷ்யூக்கு செல்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த இடத்துல ஹைப்போடெர்மிஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஸ்டெம்னுடைய dicotyledon ஸ்டெம்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது Now it is found either as a homogeneous layer or in patches. ஒரே மாதிரி இருக்கலாம் இல்ல patches இருக்கலாம். It consists of cells which are much thickened at the corners. இப்போ நீங்க இந்த செல்ல பாருங்க, here you cannot figure out any spaces because the cell intercellular spaces are filled by some depository substances. Especially collenchyma மாதிரியான டிஷ்யூஸ்ல என்ன இருக்காது, இந்த இடத்துல அந்த ஸ்பேசஸ் இருக்கா, ஏன்னா இதுல நிறைய டெபோசிட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சார் அப்போ collenchymaல என்னென்ன டெபோசிட்டரி சப்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின்
And these three are the depository substances of collonchyma silva. அதே நம்ம parenchymaல பார்க்கும்போது we saw the cellulose is deposited over. And then collonchyma also have some shapes. என்னென்ன பாருங்க, oval, spherical or polygonal and often contain chloroplasts. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா collonchymaல இருக்கக்கூடிய முக்கியமான collonchyma இந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து these cells assimilate food when they contain chloroplast, which means என்ன சொல்ல வராங்கன்னா they also do photosynthesis. எப்பெல்லாம் collonchymaல chloroplast இருக்கோ அப்போ photosynthesis நடக்கும். அதே மாதிரி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து ஆப்சென்டா இருக்கும், இருக்காது. இப்போ நீங்க பாக்குறீங்க, ஏன்னா it was completely deposited by cellulose, hemicellulose, pectin, so there is no spaces. Okay, and அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதால collonchyma வந்து thick walls இருக்கு, deposited substances இருக்கிறதுனால it makes hard. So அது வந்து பாத்தீங்கன்னா they provide mechanical support to the growing parts of the plant such as young stem and petiole of leaf. இது வந்து location. So which tissue sorry, which plant part tissue made up of collonchyma கேட்கலாம், young stem and a petiole of leaf. Okay, now and இப்போ வந்து you should compare a collonchyma with a sclerenchyma on the basis of characteristics. இப்போ நம்ம collonchyma பத்தி படிக்கும்போது இது என்ன சொல்லியிருக்காங்க, டைகாட்லிடன் பிளான்ட்ஸ்ல எபிடெர்மஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமோஜினியஸ் லேயரா இருக்கும் இல்ல பேச்சஸா இருக்கும். இப்போ நீங்க அதுக்கு பார்க்கும்போது அது வந்து ஐசோடயமெட்ரிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸை பத்தி கொடுக்கும்போது ஓவல், ஸ்பெரிக்கல், பாலிகோனல் இதெல்லாமே இருக்கும். பட் ஒரு யூனிக்கான ஷேப் அப்படின்றது பேரன்கைமால ரவுண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து அதனுடைய செல்வால் டெபோசிஷன் பார்ப்போம். பேரன்கைமால வெறும் செல்லுலோஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா collonchymaல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டினோ இருந்துச்சு. அப்ப which of the following is not okay part of collonchyma depository substance கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி எதெல்லாம் சிமிலர், இங்கேயும் செல்லுலோஸ் இருக்கு, அங்கேயும் செல்லுலோஸ் இருக்கு. ஆனா collonchymaல இருக்கிற மாதிரி ஹெமிசெல்லுலோஸும் பெக்டினும் உங்களுக்கு பேரன்கைமால இருக்காது. ஓகே, நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஸ்டோரேஜ் நடக்கும், அதே மாதிரி செக்ரேஷன். பட் இங்க மெக்கானிக்கல் சப்போர்ட், ஏன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் டெபாசிட்டரி ஹார்டன் சொல்லி. ஸோ இங்க வந்து செல் வால்ஸ்ல இருக்க முனையில இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து தே ஆர் ஃபில்டு பை டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து sclerenchyma consist of long narrow cells with a thick and lignified cell walls. இது sclerenchyma பார்த்தீங்கன்னா கேரக்ட். இங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம collonchymaல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இருந்துச்சா, இங்க வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா lignin deposit ஆகும். ஓகே, so long narrow cells with thick lignified cell walls. So lignin is depository substance in sclerenchyma. அப்போ 3 டிஷ்யூஸ்லயும் depository substance வேரி ஆகுது. நீங்க வந்து பேரன்கைமால செல்லுலோஸ் பாத்தீங்க, collonchymaல செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் பாத்தீங்க, sclerenchymaல lignin பாத்தீங்க. ஓகே, அண்ட் இது வந்து யூசுவலி டெட். ஏன் இது யூசுவலி டெட் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இதுல புரோட்டோபிளாஸ்ட் இருக்காது. Okay, there is no protoplasm. So on the basis of variation in form, structure and development, sclerenchyma may be either fibers or sclerates. So எத்தனை type of sclerenchyma இருக்குன்னு கேட்கும்போது fibers or sclerates. The fibers are thick walled, elongated and pointed cells ன்னு சொல்றோம். இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைபர்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திக் வால்டா இருக்கும், எலாங்கேட்னா நீளமா இருக்கும், பாயிண்டட் செல்ஸ்ன்னு சொல்றாங்க. And generally they occurs in groups. Okay, இது கொஸ்டினா கேட்கலாம், what are all the characteristic features true regarding fibers ன்னு கொடுக்கலாம். So sclerates are spherical, oval or cylindrical. நோட் பண்ணிக்கோங்க, sclerates are spherical, oval or cylindrical and highly thickened. Okay, thickened dead cells. ஏன் இது நம்ம thickened dead? Because of lignin deposited on their cell wall. அப்ப இங்க cell wall depository இருக்கிறதால இங்கேயும் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குமானா நோ, there is no cellular space. Okay, right. And அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இங்க என்னன்னா நேரோ கேவிட்டிஸ். இந்த கேவிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லூமென் வந்து ரொம்ப மெலிசா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் காமன்லி ஃபார்ம். ஓகே, இது வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வால்ஸ் ஆஃப் நட்ஸ். இப்போ நட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நட்ஸ்னுடைய அந்த செல் அந்த வால்ஸ்ல இருக்கலாம். அப்புறம் கோவா,
அப்புறம் பியர் சப்போட்டோனுடைய பல்ப்ல இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி லெக்யூமினஸ் பிளான்ட்னுடைய சீட் கோர்ஸ்ல இருக்கலாம், டீ லீவ்ஸ்ல இருக்கலாம். இது கொஸ்டினா கேட்பாங்க, எந்தெந்த ரீஜன்ல எல்லாம் வந்து இந்த டிஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூ ஷுட் நோ கோவர் பியர் சப்போட்டோனுடைய பல்ப் அண்ட் ஃப்ரூட் வால்ஸ், அந்த ஃப்ரூட் வால்ஸ் நட்ஸ், ஐ மீன் ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோர்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் டீ. Okay, so these are all the important characteristics of sclerenchyma, collenchyma and parenchyma. So இது வந்து ஒரு நல்ல அப்ரோச். என்ன இந்த ஒரு கண்டென்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனரலைஸ்டு கேரக்டர்ஸ் வெளியே எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் டெபோசிட்டரி சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேசஸ் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். இந்த 4 கேரக்டர் ஜெனரலைஸ்ட் கேரக்டரை வெளியே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிஷ்யூக்கும் எது எது காமனா இருக்கு, எது டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு படிச்சிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் மட்டும் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. லிக்னிஃபைட் செல் வால் தான் என்ன சார்? அதுல லிக்னின் இருக்கும். இப்போ லிக்னின்றது இட்ஸ் எ டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஓகே சார். சார் ஸ்கிலரன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்னது சார்? மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், மெக்கானிக்கல் சப்போர்ட். So both collenchyma and sclerenchyma have the same. Yes, இதுல வந்து கோலன்கைமா வந்து if they have a, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு கோலன்கைமால. ஸோ அதுல வந்து எதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கோ அதுல போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனா ஸ்க்ளீரன்கைமா கம்ப்ளீட்லி டெட். ஸோ அங்க வேற வழியே இல்லை, அதுல கண்டிப்பா அது மெக்கானிக்கல் சப்போர்ட் தான் கொடுத்தாங்க. Okay. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஸ்க்ளீரேட்ஸ் இன்னொரு வாட்டி நடத்துறீங்களா சார்? ஓகே. ஸோ ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. ஓகே, ஸோ அதுல வந்து ஸ்பெரிக்கல், ஓவல், சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். தே ஹாவ் டெட் செல் வால்ஸ் பிகாஸ் அதுல வந்து லிக்னின் அதிகமா இருக்கிறதால. அதுக்குடைய கேவிட்டிஸ், இப்போ கேவிட்டிஸ்னா அதுல இருக்கக்கூடிய கேப் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா சின்னதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி இதுல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அவ்வளவுதான். தே ஆர் தி டைப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. ஓகே சார். வேற வேற டவுட்னா சொல்லுங்க, நம்ம இல்லைன்னா அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பத்தி வேணா பார்க்கலாம். ஏன்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க.
Sir. ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா? Sir, assimilate என்னது சார்? கம்பைன் ஆகுறது, ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது, அதோட Okay, associate ஆகுறது. Okay, now let me talk about complex tissues. So already சொன்ன மாதிரி permanent tissueல இன்னொரு டைப் வந்து complex tissue. இந்த complex tissue அப்படின்னு சொல்லும்போது they are made up of more than one type of cells. அங்க நம்ம பார்க்கும்போது similar functions, similar structures இருந்தா simple. இதுவே more than one type of cells இருந்தா complex tissue. And these work together, say unit, மொத்தமா ஒன்னா சேர்ந்து இருக்கும். And the xylem and phloem constitute the complex tissues in plants. Okay, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மறந்துடாதீங்க. Xylem and phloem constitute the complex tissues in plants. Okay, right. அடுத்து சைலம்னுடைய சைலம் phloem மட்டும் தான் நம்ம பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னும் போது சைலம் அண்ட் phloem, தேர் கண்டக்டிவ் டிஷ்யூ, வாட்டர், மினரல், ஃபுட், இது எல்லாத்தையுமே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் நம்ம சைலம் அண்ட் phloem சொல்றோம். ஒரு ஹையர் லெவல் பிளான்ஸ்ல டிரான்ஸ்போர்ட்டிங் டிஷ்யூஸா சைலமும் phloem இருக்கும். அப்படி பார்க்கும்போது சைலமை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த சைலமும் phloemனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்ட், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சைலம் பத்தி பார்க்கலாம். சைலம் functions as a conducting tissue for water and minerals from the roots to the stems and leaves. It also provides mechanical strength to the plants. ஏன் அப்படின்னா they are dead. Okay, xylem வந்து they are dead. Only one type of xylem. So that is xylem parenchyma. Except xylem parenchyma, others are dead. Okay, so அதை நோட் பண்ணிக்கோங்க. Right? It is composed 4 different kind of elements. So ஒரு xylemல எத்தனை type of elements இருக்கு அப்படின்னா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். They are, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், they are tracheids. Okay, first one என்ன? They are tracheids, vessels, and the xylem fibers and the xylem parenchyma. So what are all the different elements of xylem அப்படின்னு கேட்கும்போது tracheids, vessels, xylem fibers, xylem parenchyma. Gymnosperms lacks vessels in their xylem. Okay, gymnosperms வந்து என்ன இருக்காது, அதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல வெசல்ஸ் வந்து கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து we will discuss, இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகே, ஸோ காப்பி பண்ணிட்டு கொஸ்டினை கேட்கலாம். ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. Gymnosperm lacks vessels in their xylem. அந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா கேட்கலாம். Tracheids பத்தி பார்க்கும்போது are elongated or tube-like cells with the thick and lignified walls and tapering ends. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர். நீங்க வந்து tracheids அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீளமா எலாங்கேட்டடா இருக்கும், அதாவது டியூப் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய செல் வால்ல லிக்னின் இருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், lignified walls and tapering ends. These are dead. இது கண்டிப்பா டெட்டா இருக்கும். அண்ட் இதுல வந்து ஏன்னா புரோட்டோபிளாசம் இருக்காது, ஏன்னா high depository substance will block the entry of other content which is very important for cellular metabolism. So இதுமே நடக்காது. அப்போ அதனுடைய புரோட்டோபிளாசம் வந்து இருக்காது. They die. The inner layer of cell wall have thickening which vary in form. Okay, in flowering plants, tracheids and vessels are the main water transporting elements. ஜென்ரலா நம்ம எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல tracheids and vessels வந்து மெயின் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ். பட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல என்ன இருக்காதுன்னு படிச்சோம் அப்படின்னா vessels இருக்கு. ஓகே,
Next on the vessels பத்தி பார்க்கலாம். Vessels is a long cylindrical tube like structure. Again இதுலயும் character. இதுலயும் வந்து அது வந்து elongated tube like cells. இது வந்து cylindrical long cylindrical tube like structures. Okay, இதுல நிறைய vessel members அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து செல்வால் வந்து லிக்னினால டெபாசிட் ஆயிருக்கு அண்ட் இதுல ஒரு லார்ஜ் சென்ட்ரல் கேவிட்டி இருக்கு. தட் மேக்ஸ் வெசல்ஸ் ஆர் சீப் வாட்டர் கண்டக்டிங் ஏஜென்ட்ஸ் இன் ஆஞ்சியோஸ்போம்ஸ். அது கொடுத்துருப்பாங்க. பிரசன்ஸ் ஆஃப் வெசல் இஸ் a characteristic feature of angiosperms. ஓகே ரைட். நம்ம வெசல் ஜிம்னோஸ்போம்ஸ்ல இருக்காது, ஆனா ஆஞ்சியோஸ்போம்ஸ்ல இருக்கு. ஓகே ரைட். நவ another type வந்து xylem fiber. They have highly thickened walls and obliterated centrally. இன்னும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பெரிய சென்ட்ரல்ல ஒரு பெரிய கேப் இருக்கும். லூமென் அப்படின்னா ஒரு பெரிய கேப். and these may either septate or aseptate. septateனா அது இப்போ வந்து இப்படி இருக்கு அப்படின்னும் போது செப்டேட்னா அதனுடைய கிராஸ் வால்ஸ்ல இந்த மாதிரி டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ் இருந்தா அது செப்டேட். இது எதுவுமே இல்லாம இருந்தா அது aseptate or non septate அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் வால்ஸ் இல்லாம இருக்கும். வேரியஸ் டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ் இந்த கிராஸ் வால்ஸ்ல இருக்காதுன்னு. ஓகே, ரொம்ப முக்கியம். சைலம் ஃபைபர்ஸ் வந்து highly thickened, அதுல வந்து சென்ட்ரல் லூமென் இருக்கு அண்ட் செப்டேட்டா இருக்கலாம், aseptate. Xylem parenchyma cells are living and thin walled and their cell walls are made up of cellulose. இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இங்க வந்து சைலம் parenchyma வந்து லிவிங்கா இருக்கும், தின் வால்டா இருக்கும் and their cell wall வந்து செல்லுலோஸால ஃபார்ம். they store food material in the form of starch or fat. ஓகே, என்ன இருக்கலாம்? starch or fat இருக்கலாம் and other substances like tannins இருக்கலாம். மறந்துடாதீங்க, டேனின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சைலம் பேரன்கைமால நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். பேரன்கைமா மே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சைலம் பேரன்கைமால ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் சப்ஸ்டன்சஸ் லைக் டேனின்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னா இந்த சைலம் பேரன்கைமா அப்படின்னும் போது இது ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டரா வாட்டர் கண்டக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே, அது வந்து ரே பேரன்கைமா செல்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ரே பேரன்கைமா செல்ஸ் ஆர் இன்வால்விங் இன் ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, நவ் வி கம்ப்ளீட்டட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சைலம். நான் four elements வந்து பார்த்தோம். நவ் பிரைமரி சைலம் இஸ் ஆஃப் 2 types. அதுல ஒன்னு புரோட்டோசைலம், இன்னொன்னு மெட்டாசைலம். The first formed primary xylem elements are called protoxylem and a later formed primary xylem is metaxylem. இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ். ஓகே, ஸோ புரோட்டோசைலம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது, இயர்லியரா ஃபார்ம் ஆகுறது. நம்ம யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க புரோட்டோசைலம் என்ன மெட்டாசைலம். இதுல இனிஷியலா ஃபார்ம் ஆகும்போது தே ஆர் லார்ஜர் இன் சைஸ். அதுக்கப்புறம் அதனுடைய அதை விட பெரிய அதுக்கப்புறம் வந்து சைலம் ஃபார்ம் ஆக அது என்ன ஆயிட்டு இருக்கும்னா சின்னதாயிட்டே வரும். அது நம்ம புரோட்டோசைலம் சொல்லி. திஸ் இஸ் புரோட்டோசைலம், இயர்லியர் ஃபார்ம்டு ஒன். இது வந்து மெட்டாசைலம் which is later formed one. ஓகே ரைட். இது நம்ம வச்சுக்கோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ஸ்டெம்ஸ் எஸ்பெஷலி நம்ம ஸ்டெம் பத்தி பார்க்கும்போது புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த டைகார்டல் ஸ்டெம் பத்தி பார்க்கும்போது புரோட்டோசைலம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் ஸ்டெம் நோக்கி இருக்கிறதால அந்த மாதிரியான ஒரு சைலம் அரேஞ்ச்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்டார்க் அப்படின்னு சொல்றோம். இது என்டார்க் அப்படின்றது எங்க இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டெம்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி பெரிஃபரி அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். இப்ப மெட்டாசைலம் உள்ள இருக்கும் இந்த மாதிரி, இது வந்து வெளியில வந்து புரோட்டோசைலம் இருக்கும், சென்டர்ல பெரிய சைலம் இருக்கும், தட் இஸ் மெட்டாசைலம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸாக்ட் சொல்றோம். ஓகே, such arrangement of primary xylem is called exarch xylem. So இங்க எக்ஸாக்ட் xylemனா என்ன, என்டார்க் xylemனா என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்டார்க் xylem அப்படின்றது வந்து ஓகே புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படின்னா அது எங்க இருக்கும், ஸ்டெம்ஸ்ல இருக்கும். அப்ப என்டார்க் xylem which usually present in stems. ஓகே, காரணம் என்ன, அதுக்கான அந்த நேம் அண்ட் டெஃபினிஷன் கொடுக்கும்போது புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஓகே, இப்போ எக்ஸார்க் அப்படின்னா ரூட்ஸ்ல இருக்கு, புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் தி பெரிஃபரி வெளியில இருக்கு. ஓகே, லைஸ் டுவர்ட்ஸ் தி கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சைலம். ஸோ சைலம்னுடைய என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நவ் லெட் வி டாக் அபவுட் ஃப்ளோயம் ஆல்சோ. இப்போ ஃப்ளோயம்னுடைய டிரான்ஸ்போர்டேஷன் மெட்டீரியல் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபுட். ஸோ யூஸ்வலி ஏன்னா ஃபுட் வந்து லீவ்ஸ்ல சிந்தசைஸ் ஆகும். லீவ்ஸ்ல இருந்து பிளான்ட்ஸ்னுடைய வேரியஸ் பார்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் ஃப்ளோயம்.
So phloem வந்து பாத்தீங்கன்னா angiospermsல, okay, especially now we will discuss about angiosperm phloem composition. இதுல sieve tube elements இருக்கு, companion cells இருக்கு, phloem parenchyma இருக்கு, and finally in the phloem fibers இருக்கு. So these are all the different type of phloem which is present in angiosperms. Now let me talk about what is the phloem arrangement in gymnosperms. So gymnosperms la in the arrangement எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இதுல gymnosperms have albuminous cells. Okay, now வச்சுக்கோங்க, they contain albuminous cells and sieve cells. They lack sieve tubes and companion cells. அங்க angiosperms la companion cells பார்த்தோம். அது வந்து companion cell வந்து it's a parenchyma. No down, parent companion cells are parenchyma. Albuminous cells also type of parenchyma. So instead of companion cells, gymnosperms la என்ன இருக்கு, albuminous cells இருக்கு. அதே நேரத்துல gymnosperms la sieve cells மட்டும் தான் இருக்கும், sieve tubes இருக்காது. So sieve tube elements are also long tube-like structures, and they are arranged longitudinally and are associated with the companion cells. அப்படிங்க எப்பவுமே இந்த sieve tube elements என்றது companion cells வந்து associated-ஆ இருக்கும். எப்படின்னா ஒன்னோட ஒண்ணு பெர்ஃபரேஷன், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு அந்த ஜல்லடை மாதிரி ஓகே ஃபார்மா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகே, ஒரு மெச்சூர்டு sieve எலிமெண்ட் அப்படின்றது பெரிஃபரல் சைட்டோபிளாசத்தையும் ஒரு லார்ஜ் வேக்யூலையும் வச்சிருக்கும். ஆனா என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்காது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். sieve tube elementsல என்ன இருக்காது, எஸ்பெஷலி sieve elementsல என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. The function of sieve tubes are controlled by the nucleus of companion. That's why they named companion. Companion ஒரு friend மாதிரி. இப்போ sieve cells பண்ண முடியாத வேலையை companion cells நோட நியூக்ளியஸ் செய்யறதால அதுக்கு பேரே companion cells னு பேர். ஓகே, மறந்துடாதீங்க, sieve cellsல என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. அதை காம்பன்சேட் பண்றது யாரு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் செய்ய வேண்டிய வேலையை பண்றது யாருன்னா இந்த companion cells நோட நியூக்ளியஸ். ஓகே, now companion cells வந்து they are specialized parenchyma cells which are closely associated with the sieve tube elements. Okay, ஒன்னோட ஒன்னு attached இருக்கு. The sieve tube elements and companion cells are connected by pits. ஒன்னோட ஒன்னு interconnect ஆயிருக்கும், ஏன்னா நடுவுல வந்து நிறைய pits இருக்கிறது. Okay, present between their common longitudinal walls. The companion cells helps in maintaining pressure gradient in the sieve tubes. So phloem parenchyma is made up of, அடுத்து வந்து நம்ம phloem parenchyma பார்க்கலாம். Companion cells நோட ரோல் என்ன, it maintaining the pressure gradient in sieve tube cells. ஏன்னா அந்த sieve tube cellsல நியூக்ளியஸ் கிடையாது, அது மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த pressure gradient வந்து companion cells பண்ணிட்டு. Okay, now let me talk about phloem parenchyma. Phloem parenchyma is made up of elongated tapering cylindrical cells which have a dense cytoplasm and a nucleus. Phloem parenchyma is a parenchyma, right? எல்லா characters நம்ம பார்த்த மாதிரி இதுல cellulose இருக்கும், and they have a pitch through which plasmodesmatal connection. Plasmodesmatal connection அப்படின்னு என்னன்னா ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கான ஒரு சின்ன கேப். ஓகே, நம்ம இந்த செல் செஷன்ல படிச்சிருந்தோம். ஓகே, ஒரு சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து phloem parenchyma என்னென்ன மாதிரியான ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணும். இதுக்கு முன்னாடி சைலம் parenchymaல சில ஃபேட்டு, ஸ்டார்ச், அதுக்கப்புறம் டேனின். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே மாதிரி இங்க வந்து ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் resins, okay, latex and mucilage. So resins, latex, mucilage ஸ்டோர் ஆகுது அப்படின்றது நீங்க இங்க பார்க்கணும். Okay, so phloem parenchyma is absent in most of the monocotyledon. மறந்துடாதீங்க, phloem parenchyma is absent in most of the monocotyledons. Phloem fibers are made up of sclerenchymatous cells. Okay, phloem fibers ன்றது another name of phloem fibers, bast fibers னு சொல்லுவாங்க. They made up of sclerenchymatous cells. Note down, bast fibers are made up of sclerenchymatous cells. இது क्वेश्चन கேட்கிறதுக்கு chances இருக்கு. And these are generally absent in primary phloem. Actually secondary growth அப்போ secondary phloem form ஆகும், அப்பதான் இந்த phloem fibers வந்து relate. ஏன்னா these phloem fibers are not present in the primary phloem. Note down, it is very very important. நான் சொன்ன மாதிரி இது அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். Okay, they generally absent. Okay, generally absent in primary phloem. Okay, but are found in secondary phloem. These are much elongated, unbranched, and have pointed needle-like apices. Okay, much elongated, unbranched, have pointed needle-like apices. Okay,
the cell wall of phloem fiber is quite thick. At maturity, these fibers lost their protoplasm and they become dead. Okay, so ஏன் deadன்னு சொல்ல, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா phloem fibersல except phloem fibers மத்தது எல்லாமே living. இப்போ வந்து கம்பேனியன் செல்ஸா இருந்தாலும் சரி, சியூடியூப் எலிமெண்டா இருந்தாலும் சரி, அதெல்லாமே இதெல்லாமே வந்து லிவிங். பட் எக்ஸப்ட் ஃபைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டெட். ஏன்னா இங்க வந்து செல் வால் டெபோசிஷன் வந்து லிக்னின் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி தே பிகம் டெட். ஓகே, ஸோ மெச்சூர்ட் ஆகும்போது புரோட்டோபிளாசம்லாம் இதாகி அது இறந்து போயிடும். ஸோ ப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டு, ஃபிளாக்ஸ், ஹெம்ப், இந்த மாதிரியான பிளான்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம், கமர்ஷியலா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம். நிறைய ஃபைபர் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி ப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் நேரோ சியூடியூப்ஸ். இதே மாதிரி பிரைமரி ப்ளோயம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம், புரோட்டோசைலம், அந்த மாதிரி புரோட்டோப்ளோயம், மெட்டாப்ளோயம், லேட்டரா ஃபார்ம் ஆன மெட்டாப்ளோயம், இயர்லியரா ஃபார்ம் ஆன புரோட்டோப்ளோயம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் a bigger tubes and referred to as metaploid, right? So here we completed phloem. So இப்போ phloem relevant ஆன questions எப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ narrow tubes இருந்தா proto, bigger tubes இருந்தா meta. மெட்டான்றது லேட்டர்ல ஃபார்ம் ஆகும், புரோட்டோனா இயர்லியரா ஃபார்ம் ஆகும். இப்போ phloem fiber and phloem parenchyma பத்தி படிக்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கணும். சைலம் ஃபைபர், சைலம் parenchyma எப்படி வந்து கேரக்டரல் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ இங்க நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய சைலம் phloem நம்ம இப்போ முடிச்சுட்டோம். ஓகே, உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Sir, albuminous cells na enna sir? See, they are the parenchyma cells which usually present in gymnosperms instead of companion cells. இப்போ angiospermsல phloem elementsல companion cells இருக்கு. அதுவே இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற சார் டேப்பரிங் என்ட்னா என்ன சார்? ஒரு மாதிரி வந்து இப்போ மழுகளா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, மங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் ரொம்ப கூர்மையா இல்லாம ஒரு மாதிரி டேப்பரிங் அந்த. ஓகே சார். சார் மிசிலேஜ்னா என்னது சார்? மியூசிலேஜ்ன்றது இட்ஸ் ஏ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸுங்க. Sir, tannins sir. Tannins are secondary metabolites. Secondary metabolites. ஒரு பிளான்ட்ல ஒரு செல்லுல ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது, அதனுடைய ரிசல்டட் ப்ராடக்ட் தான் tannins. ரிசைன்ஸ்னா என்ன சார்? என்னங்க? ரிசைன்ஸ். ரெசின்ஸ், அதேதான். tannin, resin, these are all the secondary metabolites. Okay. Sir, radial conduction of water ன்றது என்ன sir? இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து சில ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா parenchyma cells வந்து they are arranged ரேடியல்னா சுத்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரீஜன்ல வந்து வாட்டர் கண்டக்ஷன் நடக்கிறத நம்ம ரேடியல் கண்டக்ஷன் சொல்றோம். அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது வந்து parenchyma cells-ஆல நடக்கும். சார் பிரைமரி சைலம் பத்தி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னங்க? பிரைமரி சைலம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? பிரைமரி சைலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி இட்ஸ் டெப்போ. இதுல வந்து நிறைய லிக்னின் படிஞ்சு இருக்கிறதால இயர்லியரா ஃபார்ம் ஆகுறது நம்ம பிரைமரி சைலம்னு சொல்லுவோம். லேட்டரா ஃபார்ம் ஆனா செகண்டரி சைலம், எஸ்பெஷலி செகண்டரி growth அப்ப ஃபார்ம் ஆகும்போது செகண்டரி சைலம். ஓகே சார் ரே parenchymatous செல்ஸ்னா என்னது சார்? அதான் ரே parenchyma cells, they are involving in radial conduction, radially arranged cells. அது வந்து அந்த வாட்டர் வந்து ரேடியலா தான் அதுல கவர் ஆகும். அது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்தும் போது சொல்றேன். சார் மோனோகாட்டிலிடன் சார்? அதுல ஒரே ஒரு காட்லேடன் மட்டும்தான் இருக்கும், ஒரு விதம் மட்டும்தான் இருக்கும். ஓகே சார். டைகாட்லேடன்னா அதுல சீட்ஸ் வந்து 2 காட்லேடன் இருக்கும். இருவித்தலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அந்த மாதிரி. ஓகே சார். டென்ஸ் சைட்டோபிளாசம்னா என்ன சார்? என்னங்க?
dense cytoplasm. சைட்டோபிளாசம் ரொம்ப திக்கா இருக்கும், கண்டென்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லுங்க. சார் இப்ப xylem and phloem வந்து conducts water and food அப்படிதானே சார் சொல்றோம். இப்ப புரோட்டோசைலம், மெட்டாசைலம், புரோட்டோஃப்ளோயம், மெட்டாஃப்ளோயம் எல்லாத்தோட ஃபங்க்ஷனுமே it conducts water and food சார். எஸ், இப்போ சைலம் மட்டும் இருக்கு. சைலம் வந்து ஒன்லி கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். phloem will conduct food material, organic compounds, hormones அந்த மாதிரி. எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. வேற ஹலோ Sir, apices என்ன sir? என்னங்க? Apices. அபைசிஸ் அப்படின்னா முனைங்க, முனை, அது எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. Okay sir. Sir, osteosclerites என்னது sir? ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு அதுதானே கேட்டீங்க? Yes sir. Osteosclerites are type of sclerites. Okay, and they are deposition வந்து different type of deposit elements இருக்கும். So they are only present in some hard regions. Okay sir. Sir, septate, aseptate அப்படின்னு என்ன சார்? xylem fibersல அதுல வந்து குறுக்க அந்த லேயருக்குள்ள வந்து டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ் கிராஸ் வால் ஃபார்ம் ஆயிருந்தா டெபாசிட், இல்லைன்னா அது வந்து செப்டேட், இல்லைன்னா ஏசெப்டேட். ஓகே சார். வேற Sir, angular colonema என்னது sir? ஆங்குலர் அது முனையில மட்டும் இருக்கும், அந்த ஆங்குலர் ரீஜன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். Okay sir. வேற சார் albuminous சொல்லுங்க என்ன சார்? என்னங்க? albuminous. அல்புமினஸ் தான் சொன்னேன். இட்ஸ் a parenchyma cells only present in gymnosperm. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்ப நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்க்ளீரன் கைமா அதெல்லாம் வந்துட்டு டெட் செல் அப்படின்னு பார்த்தோம்ல சார். ஆமா,
டெட் செல் அப்படின்றது புரோட்டோபிளாசம் இல்லைன்னா அது இட் இஸ் Dead ன்னு கன்சிடர்ட் as சொல்லுவோம். dead cell. Dead, yes. அப்போ it does not have cytoplasm and nucleus அப்படிதானே sir? Yes, yes, yes. Okay sir, thank you sir. Okay. Any other doubts? Okay, so then we will see next class with next topic. Okay, Yes sir. thank you. Yes, sir. Thank Good you, night. sir. Thank you sir. Thank you, sir. Thank you, sir. Thank you sir. Thank you, thank you. Thank you. Good night, thank you.